ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேரேஜ் ஆட்டு தான் போயிட்டுருக்கோம். நாளைக்கு ட்ரெஸ் வாஷ் பண்ண போகணும். இங்கே தான் வரும். அதனால் இடத்த சும்மா பார்க்கலாம்னு வந்திருக்கோம். இப்போ பக்கமாக இருக்குது. நான் ஆல்ரெடி போட்டு வீடியோ காவேரி ஆறுன்னு சொல்லிட்டு நாளைக்கு இந்த பிளேஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேரேஜ் ஆற்றுக்கு தான் போயிட்டுருக்கோம். நாளைக்கு ட்ரெஸ் வாஷ் பண்ண போகணும். இங்கே தான் வரும். அதனால் இடத்த சும்மா பார்க்கலான்னு வந்திருக்கோம். இப்போ பக்கமாக இருக்குது. நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் வீடியோ காவேரி ஆறுன்னு சொல்லிட்டு. நாளைக்கு துணி துவைக்க ஆற்றுக்கு தான் போக போகிறோம். ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சும்மா இன்றைக்கி பார்க்கலான்ட்டு வந்திருக்கோம். ஹலோ கைஸ், இந்த பிளேஸை பாருங்கள் எப்படி இருக்குது. பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இப்போ நம்ம காவேரி ஆறு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் வாஷ் பண்ண கொஞ்சம் ப்ளேஸ் நல்லா நீட்டாக இருக்கா என்னன்றது தான் பார்க்க வந்திருக்கோம். இதுதான் மோட்டர் ரூமு. வயலுக்கெலாம் தண்ணி மோட்டர் இது. அந்த ஆற்றுலேருந்து தான் பைப்பு போட்டிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பெருசு. இந்த தான் மோட்டர் ரூமு. அந்த மோட்டர் ரூமில் ஸ்விட்ச் ஆன் பண்ணால் அந்த காவிரி ஆற்றுலேருந்து பைப்பு மூலயமா தண்ணி வரும். அதை தான் வயலுக்கெல்லாம் விடுவாங்க. அது போக பக்கத்தில் கிணறும் இருக்குது. ஸோ உங்களுக்கு தண்ணி பிரச்சனைலாம் கிடையாது இந்த சைட்லாம். இப்போ நம்ம கீழே இறங்கி போய் பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் மாதிரி இருந்துச்சு. இப்போலாம் அந்த ஸ்டெப்ஸ் உடஞ்சி ஒரு மாதிரி கல் இது மாதிரி இருக்குது. சரி நம்ம போகலாம். தண்ணி பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே பாருங்கள் சைடில் இருக்கிறது இதுதான் மோட்டர் ரூமு. இது ஒரு மரம் இருக்குது பாருங்கள். இது வந்து வில்வ மரம்னு சொல்லுவாங்க. அது எதுவும் சாமிக்கு வைப்பாங்களாம்மா. இது வந்து பனை மரம். சரி வாங்க நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குவோம். அங்கே பாருங்கள் அந்த பைப்பெல்லாம் நான் பார்க்க மலைப்பாம்பு மாதிரி இருக்குது. நைட்லலாம் பார்த்தோம்னா சேம் பாம்புன்னு தான் நினைப்போம். ஸோ அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. இடம்லாம் ஒரு மாதிரி. ஏன்னா இந்த பக்கம் யாரும் வரதில்லை போல். அந்த மோட்டார் எடுத்துருக்க மட்டும் வருவாங்க. இங்கே வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கும் ப்ளேஸ் வந்து கல் கிடையாது. அதனால் இங்கே யாரும் அதிகம் வர மாட்டாங்க. சப்போஸ் இங்கே வாஷ் பண்ணுற அளவுக்கு கல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. அதனால் இடமும் சுத்தமாக இருக்கும். தண்ணி எடுத்து விட்டுறதுக்கு மட்டும்தான் இங்கே வருவாங்க. இங்கே பாருங்கள் இதுதான் காவிரி ஆறு. இது மாதிரி கொஞ்சம் தள்ளியும் ஒரு லொக்கேஷன் இருக்குது. அங்கெல்லாம் நல்லா இருக்கும். ஸோ இந்த பிளேஸ் நீங்கள் பார்க்கலான்னு நினச்சி வந்தோம். ஆனால் இந்த இடம் இதுதான். இதை நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஊராட்சி கோட்டை மலைன்னு சொல்லியிருப்பேன்ல. மேலே பெருமாள் சாமி இருக்கார். இதில் ஸ்டெப்ஸ் அப்படியே மேலே கோவிலுக்கே போகும். நம்ம ஸ்டெப்ஸில் போய்க்கலாம். இங்கே பாருங்கள் தண்ணி எந்தளவுக்கு இருக்குதுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து 6 மணி பக்கம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஆழம் கொஞ்சம் மட்டும்தான் கால் வைக்கிற அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஆழம். நீச்சல் தெரியல அப்படின்னா அப்படியே அந்த ஆற்றுல அடிச்சுட்டு போக வேண்டியதான். ஸோ நீச்சல் தெரிஞ்சவங்க இங்கே வந்து ஜாலியாக குளிக்கலாம். இந்த இடத்துல அதிகம் யாரும் வரதில்லை. கொஞ்சம் இந்த சைடு போனோம் அப்படின்னா அங்கெல்லாம் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு குளிக்க இந்த மாதிரி கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நாளைக்கு ட்ரெஸ் வாஷ் பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்கு கல் எதுவுமே கிடையாது. அதனால் நாளைக்கு நம்ம வேறு ஒரு பிளேஸ் போக போகிறோம். ஆனால் இதே காவிரி ஆற்றுல தான் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு போகணும். நான் அந்த லொக்கேஷனை வந்து நாளைக்கு போகிறப்ப நீங்கள் பாருங்கள். இந்த ஆடுங்கள்லாம் வந்தோடனே எனக்கு பயந்துட்டேன். திடீர்னு பூந்து வந்துட்டுருக்கு. நாளைக்கு நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ண போகிறப்ப அந்த லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு வீடியோ எடுத்து நான் அனுப்புகிறேன். இன்றைக்கி நம்ம இங்கே பயமாக இருக்குது. டைம் 6 மணி ஆயிடுச்சு ஈவினிங்கு. அதனால் நம்ம இன்றைக்கி போகிறோம். ஆடுலாம் நிறைய வந்துட்டுருக்கு. இங்கே மேய்ச்சிட்ருப்பாங்க போல். உள்ள எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள். உள்ளே அந்த புதார்லேருந்து வந்துட்டுருக்கு. சரி ஓகே, நாளைக்கு மீண்டும் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி இதோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாய் கைஸ். இந்த பாருங்கள் இந்த புதர் உள்ளே இருந்து தான் ஆடுலாம் வந்துச்சு. உள்ளே மேய்ச்சிட்ருப்பாங்களாட்டுது. ஆனால் ஆட்டோட ஓனரை யாரையும் காணோம். ஆடு மட்டும் இப்போதைக்கு வந்திருக்கு. பாருங்கள் அங்கே போயிட்டுருக்கு. சரி நம்ம இந்த பிளேஸை விட்டு இப்போ நம்ம போகிறோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதே காவிரி ஆறு, ஆனால் வேறு லொக்கேஷனில் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இப்போதைக்கு இன்றைக்கி இந்த பிளேஸ் பார்க்கலான்னு பார்த்தோம். இந்த இடத்துல கல் இல்லாததுனால
இந்த இடத்துல நாளைக்கு வரமாட்டோம். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த இடத்த விட்டு காலியாக வரோம். நாளைக்கு வேறு லொக்கேஷன் போயிட்டு வீடியோ எடுத்து போட போகிறேன். இந்த ஆடு திடீர்னு வந்தவொடனே பயந்துட்டேன், துப்பு துப்புன்னு. நான் என்னடா வருதுன்ட்டு எல்லாமே வந்துருச்சு. இந்த ஆடு வந்து இவங்களோடதாக்கா? ஆடு காடு இல்லை, இப்போ ஆடுலாம் வந்துச்சுல, அது உங்களுதான்னு கேட்குறேன். கோயில் கட்டிட்டாங்க அவங்களுக்கு. கோயில் கட்டிடுதா? அதுவா அதுவா? இங்கேயே வயலில் எங்கேயாவது மோட்டார் எடுத்து விட்டாங்கன்னா இங்கேயே ட்ரெஸ் வாஷ் பண்ணிக்கலாம், நம்ம கீழே போக தேவையில்லை. ஸோ மோட்ரு ஓடுதா இல்லையான்னு பார்த்துட்டு என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இப்போ திரும்பி நம்ம ரிட்டன் வீட்டு பக்கத்தில் போகிறோம். இப்போ கீழே போய் பார்த்துட்டு வந்தாச்சு. இங்கே மாடுலாம், கவுண்டர் வீடு மாடுலாம் கட்டி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், விறகெல்லாம் சைட்லலாம் அடுக்கி வச்சுருக்காங்க. யூஸ் ஆகும், ஏதாவது தண்ணி காய வைக்க இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். பார்ப்போம் நாளைக்கு வருவோமா. வீட்லேயே தண்ணி வந்துச்சு அப்படின்னா, யாரும் துவைக்கலை அப்படின்னா நம்ம வீட்லேயே வந்து துவைச்சிப்போம். சப்போஸ் நாளைக்கு ஆற்றுக்கு வந்தோம்னா வீடியோ ஃபுல்லாக எடுத்து போடுவோம். வரல அப்படின்னா இன்னொரு நாள் அதுக்காகவே போய் எடுப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ பெரியம்மாவோட ஃப்ரெண்டு வீடு இங்கே இருக்குது. ஸோ அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பெரியம்மா அடிக்கடி இங்கே வருவாங்க பை எடுத்துகிட்டு வந்து போடுறதுக்காக. ஸோ அதனால் நானும் அப்பப்போ வருவேன். இதுதான் அவங்க வீடு. இப்போ நம்ம அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், மிஷின்லாம் போட்டிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? ஓகே, பை பாய்.